ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் மில்கியூ அப்படிங்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அது என்னன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு இமேஜை வச்சு அதில் நிறைய சாங்ஸை எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாமா, அதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இந்த டவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மணி மீடியா ஜோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அதில் ஒரே ஒரு இமேஜை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சாங்ஸை எடிட் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டால் எந்த ப்ராப்ளமும் வராது. எப்படி சொல்கிறேன்னா, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் வரும், ஏதாவது மானிட்டைசேஷனில் ஏதாவது இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பர்டிகுலராக இப்படி எதுவும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத இப்போ சொல்கிறேன். கட்டாயம் வேறு வகைகளில் ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும், ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும், காப்பிரைட் கிளைமு அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இது எல்லாமே வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே இமேஜை நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கிரியேட் பண்ணுறப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரும். நிறைய சாங்ஸ் எடிட் பண்ணுறப்போ அந்த சாங்குக்கு காப்பிரைட் ஓனர் இருப்பார். அதனால காப்பிரைட் கிளைமு அல்லது நீங்கள் அனுமதி இல்லாமல் போடும் பட்சத்தில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கூட உங்கள் சேனலுக்கு வரும். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஸோ அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா டிரான்சிஷன் கொடுங்க, நிறைய எடிட் பண்ணுங்கள். அதாவது நிறைய கட்ஸ் வைங்க, நிறைய கலர் சேஞ்ச் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள், எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா எடிட் பண்ணி அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அது ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிற மாதிரி ப்ராப்ளமோ ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் ப்ராப்ளமோ வராமல் இருக்கும். அதே சமயம் அந்த இமேஜுக்கு ஏற்ற சாங்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சாங்கை எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் ஓனாக ஒரு ஆடியோவை சேர்க்குறப்போ கண்டிப்பாக அதில் காப்பிரைட் வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்ஸ் ஆடியோ லைப்ரரியிலேயே நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாங்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது வராது. மேபி காப்பிரைட் கிளைம் வரும். அதாவது காப்பிரைட் கிளைம் கூட வராது, ஒரு சில சாங்ஸுக்கு தான் காப்பிரைட் கிளைம் வரும். உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் ஆடியோ லைப்ரரியிலேருந்து சாங்ஸ் எடுத்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய சாங்ஸை எடுத்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு சாங்கை எடுத்துக்கோங்க, அந்த சாங்கை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு சாங்கை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு இமேஜை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எந்த ஒரு டிரான்சிஷனும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா 10 செகண்டுக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்லாம் வராமல் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக அதில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, அல்லது எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அது வீடியோவாக கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.